அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இனி மேன்மையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ? திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலிருந்து நம்மோடு பேச விரும்புகிறார். இது ஒரு அன்னாளின் செபம். அன்னாள் என்ற பெயர் ஒரு 2 ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று சாமுவேலின் தாயாகிய இந்த அன்னாள், மற்றொன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற பொழுது ஒரு அன்னாள் என்ற 84 வயதுள்ள ஒரு ஸ்திரீயானவள் அங்கே வந்து அவரை பார்த்து துதிக்கின்றார். இந்த 2 பேருமே, அதாவது வேதாகமத்தில் ஒரே பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா எல்லாரும் சிறப்பானவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த 2 அன்னாள்களும் மிகவும் சிறப்பானவர்களாக இருக்கின்றார். இந்த பழைய ஏற்பாட்டு அன்னாளாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் உள்ள அன்னாளாக இருந்தாலும் சரி, ஒரு சிறப்பான ஒரு தேவனால் விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்பதை மறுக்க முடியாது. புதிய ஏற்பாட்டிலே அந்த எண்ணால் ஒரு சிறிய வசனங்களுக்குள்ளாக அவருடைய வாழ்க்கை இருந்தாலும், குழந்தையாக இருந்த இயேசுவை பார்க்கும் பாக்கியம் பெற்றவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் மற்றும் தகப்பனார் மற்றும் சகோதர சகோதரிகள், அன்று அவர் வாழ்ந்த ஊரில் உள்ளவர்கள்லாம் பார்த்திருப்பார்கள். ஆனால் வேதாகமத்திலே குழந்தையாக இருந்தபோது அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் சொற்ப பேர்கள். அதுல புறத்தியார்ல இருக்கக்கூடிய இந்த அன்னாலும் சிமியோன் என்ற தீர்க்கதரிசியும் மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த ஆடு மாடு மேய்ப்பவர்கள், அந்த 3 ஞானிகள், இவர்களெல்லாம் விசேஷித்த ஆசீர்வாதம் பெற்றவர்கள். குழந்தையாக இருந்த பொழுது நேரடியாக அவரை பார்க்கும் பாக்கியம் பெற்றவர்கள். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருட காலம் இந்த உலகத்தை வாழ்ந்த போது திரளான மக்கள் பார்த்திருந்தாலும் வேதாகமத்துல அவரோடு சம்பந்தப்பட்டவர்கள்ங்கிறது கொஞ்சம் பேர் தான். அந்த புதிய ஏற்பாட்டுல 4 சுவிசேஷங்கள்ல இயேசு கிறிஸ்துவோடு சம்பந்தப்படுத்தி இருக்கக்கூடியவர்கள் சொற்பமான பேர்கள். அந்த இதுல இயேசு கிறிஸ்துவ குழந்தைய பார்த்தது இந்த 2 பேர். அந்த நாள் ஆகவே அதுல இருந்து அவங்க ஒரு தேவனுடைய பார்வையில ஏதோ ஒரு கிருபை அவங்களுக்கு இருந்திருக்கிறது. அதனாலதான் அந்த விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும். எத்தனையோ பேருக்கு கிடைக்காதது அவங்களுக்கு கிடைச்சது. அதே போலதான் இந்த பழைய ஏற்பாட்டு அன்னாலும் பார்க்கும்போது ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். எப்படி என்றால், இவள் குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை இல்லாத வருடங்களிலே அவள் பட்ட வேதனை, அவமானம். 2வது ஒரு குழந்தையாக பெற்ற முதல் குழந்தை. கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம இன்னைக்கு இந்த சாமுவேலை பெற்ற பின்பு அவளுக்கு மேலும் 5 குழந்தைகள் பிறந்தன என்று நமக்கு தெரியும். அப்ப தெரியும் போது அவங்க அந்த முதல் குழந்தையை பெற்று அந்த முதல் குழந்தையாகிய சாமுவேலை தேவனுடைய ஆலயத்திலே பணி செய்வதற்கு அந்த ஆலயத்திலேயே அந்த ஏலியோட கூட அப்படியே இருக்கும்படியாக கொடுத்து விடுவது என்பது நமக்கு இன்னைக்கு லேசா இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 5 பிள்ளைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமுவேல் நல்லா பெரிய ஒரு தீர்க்கதரிசியா உருவாயிட்டாரு. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு
அந்த அந்நாள் அன்று அந்த சாமுவேலை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தது நமக்கு ரொம்ப பெருசாவே தோணாது. ஆனால் நம்ம அனைவருக்கும் தெரியும். என்ன தெரியும்? இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தைய, நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். கஷ்டப்பட நம்ம விரும்பவே மாட்டோம். எவ்வளவு ஒரு மோசமான தாய் தகப்பன் கூட தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் எண்ணத்துல நினைப்பாங்க. அந்த எண்ணமே இல்லாதவர்கள் மிகவும் வெகு வெகு சிலர் தான் அந்த எண்ணமே இல்லாமல் வாழக்கூடியவர்கள். மற்றவர்களும் எல்லாரும் நம்முடைய குழந்தைகள் நம்மளை விட நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் தாய் தகப்பனுடைய அன்பு ஒரு சிறந்த அன்பு. மற்ற எல்லாரை காட்டிலும் நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தாங்களை விட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த உலகத்துல வேற யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. என்னை விட மற்றவங்க முன்னேறி நல்லா இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. 3 பேர் தான் சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம தெய்வத்துக்கு முன்னாடி இந்த 3 பேரை நம்ம தமிழ் மக்கள் வச்சிருக்கிறாங்க. அன்னையும் பிதாவும், அதுக்கப்புறம் குருவும், அதற்கப்புறம் தெய்வத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா ஆசிரியர். ஏன் ஆசிரியரை கொண்டு வந்தாங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு. டாக்டர் தன்னிட்ட வரக்கூடிய ஒரு கஸ்டமர், அதாவது தன்னிட்டு வரக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கணும்னு நினைப்பாரு? அவர் ரொம்ப நல்ல நோயா இருக்கணும், நம்ம பணம் அடைஞ்சிடணும், அதன் மூலமா நமக்கு பேர் கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஆனா ஒரு வாத்தியார் மட்டும்தான் நினைப்பார், தனக்கு வரக்கூடிய மாணவன் எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல புத்தி கூர்மை உள்ளவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். மற்றவங்க எல்லாரும் ஒரு மோசமானவங்களா இருக்கணும் தான் நினைப்பாங்க. அதே போல வந்து நம்ம ஒரு தாய் தகப்பன், அதற்கப்புறம் ஒரு வாத்தியார் என்ன செய்யறார்? தன்னுடைய அறிவை கொடுத்து ஒரு மனிதனை முழுமையாக உருவாக்குவதற்கு மிகச்சிறந்த இடத்தை பெற்றிருப்பவர்கள் தாய் தகப்பன், அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர். சரி, அமிதமாக அருமையானவர்களே, இப்போ வந்து இந்த தாய் வந்து முதல்ல பல வருட காலம் குழந்தை இல்லாததுனால, இரண்டாவது அவளுக்கு மிகப்பெரிய சோதனை. அவளுடைய கணவன் இன்னொரு மனைவியை கட்டிட்டான். இன்னொரு மனைவியை கட்டிட்டு குழந்தை இல்லாமல் இருந்தா கூட சரி, குறைவு வந்து கணவன்கிட்ட இருக்கு, நமக்கு இல்லை அப்படின்னு அவ தன்னை தேர்த்தி இருக்க முடியும். ஆனா இரண்டாவது மனைவி குழந்தை பெற்றுட்டான். அந்த பெற்றுக்கொண்டவளாவது சரி, நமக்கு மூத்தவளா இருக்கக்கூடியவ குழந்தை இல்லாம இருக்கா, பாவம், அவ மனசை வேதனைப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்காம அவளை இன்னும் அதிகமா வேதனைப்படுத்தும். ஏனென்றால் அந்த கணவன் வந்து அன்னாளினுடைய குணாசுவாபங்களினாலே அவள் மீது ஒரு அதிக அன்போடு இருக்கிறான். என்னதான் அவள் குழந்தை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும், இரண்டாவது மனைவி குழந்தை பெற்றிருந்தாலும் அன்னாள் மீது அதிக அன்போடு இருந்தான். அவன் சொல்றான், நான் வந்து உனக்கு குழந்தை இல்லாட்டாலும் நான் உனக்கு குழந்தையா இருக்கேன்ல, ஒன்னா குழந்தைய விட நான் அதிகமான அடங்கு இருக்கிறது அல்லவா என்றால், நிச்சயமாக இந்த அன்னாளை அவனுக்கு ரொம்ப பிடித்து விட்டு, அவருடைய குணங்கள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பண்புகள் பிடித்தபடினால இருக்கு. அந்த அன்புனால அவளுக்கு இரண்டாவது மனைவி என்ன செய்து, நம்ம இவருக்கு குழந்தை பெற்று கொடுத்துருக்கோம், ஆனாலும் மூத்த மனைவிட்ட தானே அன்பா இருக்கிறாருன்னு சொல்லி அவ என்ன செய்யறா, இந்த குழந்தை பெறாத தன்மையை வைத்து அவளை குத்தி 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 வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவள் மட்டும்தான் என்று இல்லை, நிச்சயமா நம்ம வந்து இப்ப நீங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டோம்னா, நம்ம யாரையும் செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். அதே போல திருமணமானவங்கள்ட்ட குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்போம். எடுத்த உடனே முதல்ல கேட்கறது அதுதான் கேட்போம். எத்தனை வாட்டி கேட்டாலும் திரும்ப திரும்ப அதுதான் கேட்போம். இது வேற வழி கிடையாது, அதுதான் கேட்போம் அப்படின்னு. ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும்போது நமக்கு ஒன்றும் தோணாது, நம்ம வந்து நிச்சயமா வேதனைப்படுதுன்னு நினைச்சு கேட்க மாட்டோம். ஆனா அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு அதிக வேதனை அளித்தார். அது ஒவ்வொரு வாட்டியும் நினைக்கும் போது அது வீட்டி எடுத்து குத்துறது போல இருக்கு. அப்போ அந்த அண்ணாளுக்கு அந்த வேதனை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. அந்த இரண்டாவது மனைவி அவளை குத்துவா, அதுக்கப்புறம் வர்றவங்க போறவங்க உற்றார்கள் நண்பர்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்பாங்க, பரிதாபப்படுவாங்க. ஏன்னா வந்து ரெண்டாவது மணிக்கு குழந்தை வாழ்க்கையில் இல்லை, எப்பனா இவள்கிட்ட தான் குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட பரிதாபப்படுவாங்க. நம்மளை பார்த்து ஒருத்தவங்க பரிதாபப்படுறது ரொம்ப அதிக வேதனையை கொடுக்கும். நம்ம எல்லாரும் மற்றவங்க நம்மளை பாராட்டணும்னு நம்ம நினைப்போம், நம்மளை பார்த்து பரிதாபப்படணும்னு நம்ம யாரும் நினைக்கவே மாட்டோம். அப்போ அந்த குழந்தை இல்லாத வருடங்கள் அவளுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் என்று வாயினால நம்மளால வர்ணிக்கவே முடியாது. இப்ப இந்த சூழ்நிலையில அவ அந்த தன்னை உடைத்து ஊற்றி ஜெபித்து விடுகிறாள். குழந்தை கிடைச்சிச்சு. இனி குழந்தை வருமா வராதா தெரியாது. அடுத்து கர்த்தர் நம்ம குழந்தைய கேட்டோம், ஒரே ஒரு குழந்தைய ஆண்டவர் தந்துட்டாரு, இன்னும் 5 குழந்தைய கொடுப்பாருங்கிறது நிச்சயம் கிடையாது, தெரியாது நமக்கு. அப்போ என்ன செய்வோம், இந்த ஒரு குழந்தைய நம்ம பத்திரமா வச்சுக்கிடுவோம் அப்படின்னு தான் அவன் நினைச்சிருக்கணும். பத்திரமா வச்சுக்கிடுவோம்,
ஆண்டவர் நமக்கு தந்திருக்க. அவன் அடுத்த குழந்தை பிறந்த உடனே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல. பிறந்த உடனேயே ஆண்டவரே என்னுடைய அவமான நிந்தை நீங்கும்படியாக எனக்கு ஒரு குழந்தை வாக்கியத்தை வந்து இந்த மலடிங்கிறதுல இருந்து என்னை விடுவிச்சிட்டீங்க. இந்த குழந்தை உங்கள்கிட்டே வளரட்டும். ஏனென்றால் இந்த அன்னாளினுடைய தெய்வ பக்தி, தேவதா பக்தி எவ்வளவு சிறந்தது என்பதை உணர்வதற்காகவும் நாம் அதை உணர்ந்து கொள்ள. அங்க குழந்தை பாசம் அவள்கிட்ட இருந்தது. ஆனால் குழந்தையை விட அவள் அதிகமாக கர்த்தரை நேசித்தாள். அதனால்தான் கூட எல்கானாவுக்கு இந்த அன்னாளை மிகவும் அதிகமாக பிடித்தது, அவளுடைய தேவதா பக்தி. அப்போ இவ்விதமாக நம்ம இந்த அன்னாள் இந்த சாமுவேல் என்ற ஒரு மனிதனை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த சாமுவேல் யார் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்பானவர் அதை நம்ம உணரணும். முதலாவது இந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அதாவது இஸ்ரவேலினுடைய கடைசி நியாயாதிபதி, கிட்டத்தட்ட அரசருக்கு ஒப்பானது. அதற்கு அடுத்தாப்புல அரசர்கள் வருகிறார்கள். சவுல், தாவீது, சாலமோன், இப்படிப்பட்ட அரசர்கள் வருகிறார்கள். அந்த அரசர்களுடைய ஸ்தானத்திலே இருந்து ஜனங்களை நியாயம் விசாரித்தவர்கள், வழி நடத்தினவர்கள் இந்த நியாயாதிபதி, கிட்டத்தட்ட அரசர்களை போல. அப்போ சாமுவேல் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர், அதனால ஆசாரியனாக பணிவிடை செய்தார். ஆனால் ஆசாரியனாக பணிவிடை செய்தவருடைய சமயத்துல இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாக இருந்தார், கடைசி நியாயாதிபதி. அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகளை வைக்கிறாங்க, அவங்களை நிராகரிச்சுட்டு பின்பு சவுலை ராஜாவாக்குறாங்க. 3வது வசனம், 3வது அதிகாரம் 20வது வசனம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கு விளங்கியது. அப்போ முதலாவது நம்ம பார்க்கிறோம், ஒரு அரசர் மட்டும் இல்லை. முதல்ல சாமுவேல் எவ்வளவுன்னா தேவனிடத்திலிருந்து ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டவர். அவர் தேவனுடைய ஆலயத்திலேயே வளர்ந்தவர். லேவியராக இருந்தார். ஆசாரிய குலம் அல்ல, ஆசாரியத்தின் வழி இல்ல, லேவி கோத்திரத்துல ஒரு லேவியராக இருந்து ஆசரிப்பு கூடாரத்துல பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது ஏலிக்கு ஒரு பணிவிடைக்காரனாக, வேலைக்காரனாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கக்கூடிய நியாயாதிபதியாக இருந்தார். அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அவர் தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொள்ளக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. ஒரே மனிதர் எவ்வளவு சிறப்பான ஒரு வேலைகளை அல்லது கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு ஒரு சிறப்பான இடத்துல இருக்காருன்னு நம்ம யோசிக்கணும். அன்னாள் பெற்ற இந்த சாமுவேல் ஒரு சாதாரண ஒரு லேவியனாக வாழ்ந்து மரித்திருந்தாதான் நமக்கு தெரியாது. அவர் சாதாரண ஒரு லேவியனாக அடுத்து நியாயாதிபதியா நியாயம் விசாரிக்கிறாரு, தீர்க்கதரிசியா தேவனுடைய வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார். 3வதாக நாம் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாரும் விரும்பினாலும் கிடைக்காது. இன்னும் இந்த சரீர தரிசனத்துல எல்லாரையும் கர்த்தருடைய பணிவிடைக்காரர்களாக நாம் உற்சாகப்படுத்துகிறோம். ஆனாலும் எல்லாருக்கும் அது வாய்க்குமா என்பது, தேவனுடைய வார்த்தையை கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா என்பது நிச்சயமாக சொல்லவே முடியாது. தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் அந்த பாக்கியத்தை பெற்றிருப்பானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது, தேவனுடைய ஆலயத்துல பல வேலைகள் இருக்கிறது, தேவனுடைய சபையில பல வேலைகள் இருக்குது. ஆனாலும் வார்த்தையை கொடுப்பது உன்னதமான ஒரு ஊழியம், அதை மறுக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது, அதற்காக தேவன் தெரிந்து கொண்டதை நாம் விசேஷித்தமாக கண்டிப்பாக எண்ண வேண்டும், அதை மறுக்கவே முடியாது. திருவசனத்தை கொடுக்கிறவர்களுக்கு 2 மடங்கு கனம் பண்ண வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது நாம் பார்க்கும்போது அப்போ இவ்வளவு ஒரு சிறப்பான விதத்துல இந்த சாமுவேல் இருந்தது. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில தேவனுடைய ஊழியக்காரராக ஊழியம் செய்யறார்.
இப்ப இந்த சாமுவேலுக்கு தேவன் எவ்வளவு முக்கியம். அவர் இந்த உலகத்துல ஒரு நியாயாதிபதி என்ற உயர்ந்த ஸ்தானம், ஒரு தீர்க்கதரிசி என்ற உயர்ந்த வேலை, கர்த்தருக்கு பணிவிடை செய்யக்கூடிய, தேவனுடைய ஆலயத்திலிருந்து பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியம், இவ்வளவு சிறப்பாக இருந்தது மாத்திரமல்ல, பரலோகத்திலே தேவனுக்கு முன்பாகவும் தேவன் இந்த சாமுவேலை எவ்வளவு தூரம் முக்கியமா நினைக்கிறாருங்கிறத பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரேமியா 15:1. கர்த்தர் என்னை நோக்கி, நல்லா கவனிங்க, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. அதாவது சொல்றாரு, இவங்க செஞ்சிருக்கிற தப்பு அவ்வளவு பெருசு, நான் இவங்களை நியாயம் தீர்க்க போறேன். ஒருவேளை மோசேயும் சாமுவேல் வந்து கூட என்ன சமாதானப்படுத்த, நான் சமாதானப்படுத்த மாட்டேன்னு சொல்ல. ஆனா இந்த இடத்துல நம்ம அதை விட்டுடுவோம். மோசேக்கு சமமா சாமுவேலை கொண்டாடுறாரு. ரெண்டாவது, அவங்களே வந்தாலும் அப்படின்னு சொன்னா, எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ தேவதாசர்கள் இருக்கிறாங்க. தேவன் இவங்க சொன்னா நான் கேட்பேன். ஏனென்றால் மோசே சொல்லி ஜனங்கள் வந்து அநேக நேரம் மோசே கேட்டுக்கொண்டது இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காம விட்டார். அதே போல சாமுவேல் ஒரு கட்டத்துல, உங்களுக்காக நான் செபிக்காமல் இருப்பேன், நான் பாவம் செய்யணும்னா இருப்பேன்னு தேவனுடைய நியாயத்திற்கு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தப்பு வச்சார். அப்போ அவங்களுடைய வார்த்தையை கேட்டது சொல்றாரு, இப்ப அவங்க 2 பேர் வந்து என்கிட்ட நின்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்ப எவ்வளவு தூரம் இந்த மோசேக்கு அவர் சிறப்பான, தேவன் தனக்கு ஒரு சிறப்பான இடத்தை அவருக்கு தனக்கு முன்பாக அவருக்கு கொடுத்திருந்ததை நம்ம மறுக்க முடியாது. மோசையை பற்றி நமக்கு தெரியும். சாமுவேலையும் அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால்தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மோசையை நாம் சாமுவேலை ஒப்பிடும்போது நம்ம அவ்வளவு தூரம் நமக்கு மனம் வந்து மோசே தான் மிக சிறந்தவர் என்பதை நாம் சொல்லுவோம். ஆனால் தேவன் மோசையும் சாமுவேலையும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்தானத்துல வைத்து பார்க்கும்போது, தராசுல ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும்னா, சாமுவேலுக்கு ஒரு எவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சாமுவேலை பெற்றெடுத்த பாக்கியம் இந்த அண்ணாளுக்கு இருந்தது. அந்த சாமுவேலை அவள் ஒரு சிறப்பான ஒரு தேவ மனிதனாக அங்கே உருவாக்குவதற்கு தன் கற்ப பிறப்ப தன்னுடைய குழந்தைய அவள் எந்த சுயநலமும் இல்லாமல் அப்படியே ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதே போல நாம் கொடுக்கிறோம். அந்த அண்ணாள் கொடுத்த இந்த தருணத்தை நாம் நினைக்க வேண்டும். எனக்கு வேற 5 குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா? அவளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்னன்னா, அப்ப நான் மலடி இல்லை, எனக்கு இது போதும், எனக்கு ஒரு குழந்தை, அதை நான் என் பக்கத்துல இருந்து நான் வளர்க்க முடியாட்டினாலும் பரவாயில்லை, அது என் கூட இல்லாட்டினாலும் பரவாயில்லை, எங்கோ தேவனுக்காக அது ஊழியம் செய்தால் போதும் என்று சொல்லி அவள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல, ஏன்னா அவ அடிக்கடி போய் பார்க்க முடியாது. இன்றைக்கு வெளிநாட்டுல ஒரு குழந்தை இருப்பது போலத்தான் அன்று தூர இடத்துல ஒரு இடத்துல இருக்கும்போது நினைச்ச உடனே நம்ம உடனே போயிட முடியாது. இன்னைக்கு பஸ் வசதி இருக்கிற மாதிரி அன்னைக்கு கிடையாது, செல்போன்கள் எதுவும் கிடையாது. அப்போ ஒரு இடத்துல போய் விட்டுட்டா அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ளாமலேயே இருக்கும். உணர்ந்து கொள்ளாம ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டே இருக்கும். நம்ம எல்லாரும், நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் எப்பொழுதும் நம்மோடே இருப்பார்கள் என்ற நினைவிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையின் சூழல் அப்படி கிடையாது. அந்த பக்குவமற்ற மனிததான் வாழ்க்கையிலே அநேக குழப்பங்களுக்கும் சிக்கல்களுக்கும் காரணமே அதுதான். எப்படி ஒரு உடையை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம், உடுத்துறோம், அழுக்காக கலந்து போடுறோம், மறுபடியும் துவச்சி பேர், எல்லாமே அப்படித்தாங்க, எல்லாமே அப்படி. அந்த மனப்பக்குவத்தை நாம் மீது வளர்த்துக் கொள்வதுதான் தெய்வீகத்துவத்திலே நம்ம நிலைநிறுத்த முடியும். நம்ம எல்லாம் நம்ம கூட இருக்கணும். ஒரு குழந்தை படிக்கும், இப்ப நீங்க யதார்த்தமா யோசித்து படிச்சீங்கன்னா, படித்து வேலைக்கு போகணுங்கிற ஒரு பாதையில ஒரு குழந்தை போச்சுன்னா 12ஆம் வகுப்புக்கு மேல உங்க குழந்தையோட நீங்க இருக்க முடியுங்கிறது உத்தரவாதம் கிடையாது. ஒருவேளை காலேஜுக்கு இருக்கலாம், காலேஜ் முடிஞ்ச உடனே வேலை, இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 12ஆம் வகுப்புக்கு மேல காலேஜுக்கு வெளியிடத்துக்கு படிக்க போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைய, அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட நம்ம அப்படி தொடர்புங்கிறது செல்போன்ல இருக்கிறது, எப்பமா ஒரு வாட்டி வர்றது, இப்படியே தான் இருக்கும். நாம் அந்த மனதை பக்குவப்படுத்த வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும்
எல்லாருமே நம்ம கூட நிதர்சனமா அது பரலோகத்துல நித்திய வாழ்க்கையில உள்ளது. அப்போ அந்த பக்குவத்தை நாம் வளர்த்து கொண்டால் நம்ம அந்தந்த வாழ்க்கைக்கு நம்மளை அதற்கு ஏற்றபடி நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிடணும். அந்தந்த வாழ்க்கையை நம்ம அப்படியே விட்டு கொடுத்துடும். அருமையானவர்களே, இந்த பக்குவம் நமக்கு இருக்கும் பொழுதுதான் குடும்பங்கள்ல சமாதானம், அமைதி, திருப்தி எல்லாமே இருக்கு. இந்த இதுல வந்து நிறைய பேர் பழகி இருப்பாங்க, சில பேர் பழக மாட்டாங்க. நமக்கு இன்னைக்கு தெய்வீக ஞானம் இருக்குது, தேவனுடைய வசனங்கள் இருக்கிறது, நமக்கெல்லாம் நிறைய நம்ம வந்து வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்குள்ளாகவும் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற சத்தியங்கள் வேற யாருக்கும் கிடையாது. பரலோகத்தில் நம்ம எல்லாரும் சகோதரர்களா இருக்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லா உறவுகளும் இந்த உலகத்துக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. அதாவது உணர்ந்து பார்ப்பார் யாரும் கிடையாது. ஆகவே அருமையானவர்களே, அப்போ இந்த அண்ணால் தனக்கு இப்படிப்பட்ட குழந்தைய வந்து என்னன்னா உயிருக்கு அவர் நினைச்சிருப்பாங்க. ரெடியா இருந்தா எனக்கு குழந்தை வந்து இந்த சாமுவேலின் மீது அபரிதமான அன்பு அண்ணாளுக்கு வந்திருக்கணும். இவளை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோடே வைத்திருக்க நினைக்கணும். அதுதாங்க தேவ ஜனத்தினுடைய மகிமை. தேவ ஜனத்தினுடைய மகிமை. தேவ வார்த்தைகள் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவர்கள் பண்பட்டு விட்டார்கள். தெய்வம் தான் நிஜம், தெய்வம் தான் நிரந்தரம், மற்ற எல்லாமே நிரந்தரம் கிடையாது. அதனால எதிலையுமே அதிகமான பற்று வைத்துக் கொள்ளாமல் எப்பொழுதுமே தெய்வ சிந்தனையாக இருந்து தேவ வழியிலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையில எது நடந்தாலும் தெய்வம் நமக்கு அனுமதிக்குது, தேவன் நமக்கு அனுமதிக்கின்றார், அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கடந்து போவோம், தெய்வம் நம்மோடு இருந்தால் மட்டும் போதும் என்ற நிலையை எல்லோரும் அடைகின்றார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அடையும், நீங்கள் நானும் அடையும். தேவனுடைய வார்த்தைகள் சத்தியங்களை கேட்க இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே கடந்து போகக்கூடியது. ஆகவே அந்த கடந்து போகக்கூடியதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்காம தெய்வம் நமக்கு என்ன அனுமதிச்ச, நம்ம வாழ்க்கையில என்ன அனுமதிச்சாலும் சரி, ஆண்டவர் என்னோடு இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தத்துவத்திற்கு, வாழ்க்கை முறைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம எல்லாத்தையும் பிடித்து இழுத்து வைத்துக் கொண்டே இருக்க நினைக்கின்றோம். அந்நாளிடம் அது இல்லை. அந்நாளை போன்ற சூழ்நிலையிலே நீங்களும் நானும் இல்லை. இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு, நம்ம எல்லாரோடையும் இருக்கிறோம். ஆனா அந்நாள் கடந்து வந்த பாதை கண்ணீரின் பாதை. கணவனுடைய அன்பு இல்லை என்றால் அவள் நிச்சயமாக பைத்தியமாகி இருப்பாள். ஏனென்றால் அப்படிப்பட்ட வேதனைக்குள்ளும் அவமானத்துக்குள்ளும் அவள் கடந்து வந்திருக்கின்றாள். ஆனால் அப்படி இருந்தும் கூட அவள் சாமுவேலை தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. தனக்கு இந்த நெந்தையை நீக்கினவர் கடவுள், தேவன், கர்த்தர். என்ன மலடியா இருக்கிற எனக்கு குழந்தையை கொடுத்தது கர்த்தருடைய பெரும் பாக்கியம். நிச்சயமாக அந்த வாழ்நாளின் கட்டத்திலே நாம இருந்திருந்தால் கூட நல்லது. இன்னைக்கு பார்ப்போம், நம்ம என்ன செய்வோம், ஒருத்தர் குழந்தை இல்லையா, எல்லா டாக்டர்கிட்ட போவோம், அந்த மருந்து இந்த மருந்து எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அன்றைக்கு மருத்துவங்கிறது ஓரளவுக்கு தான், பெரிய அளவுல மருத்துவம் கிடையாது, ஓரளவுக்கு தான் மருத்துவம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய கரம் தான், தேவனுடைய கரம் தான். அன்னைக்கும் அந்த அண்ணாளுக்கு எப்பா இந்த பழத்தை சாப்பிட்டு பாரு, இந்த மூலிகையை சாப்பிட்டு வரும், எனக்கு குழந்தை உண்டாகப்பான்னு ஒரு சில மருந்துக்களை செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் அவன் சாப்பிட்டு பார்த்துருப்பா, எதுவுமே கிடைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில நம்பிக்கை இழந்துட்டா, இனிமே நமக்கு குழந்தைய பிறக்காது. இனிமே அப்போ அந்த சமயத்துல குழந்தை வந்த போது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது, இது கர்த்தருடைய அருளால் வந்தது, கர்த்தர் எனக்கு இறங்கி இருக்கிறேன். ஆனா இன்னும் நம்ம என்ன செய்வோம், ஊர்லாப்பிட்ட அவ்வளவு டாக்டரையும் பார்த்து அவ்வளவு மருத்துவம் பார்த்து எப்படியா கற்பம் தெரிச்சுவோம். இப்ப கடைசி என்ன ஆகும், பேருக்கு சொல்லுவோம் கர்த்தர் எனக்கு தந்தார், இருந்தாலும் இந்த டாக்டர் ரொம்ப சிறப்பா கவனிச்சு எனக்கு ஒரு நல்ல சரியான மருத்துவம் தந்துட்டாரு, உடனே எனக்கு குழந்தை வந்துருச்சு. இப்படிதான் நம்ம பெரும்பாலும் வாழணும். இன்னைக்கு அதாவது தெய்வத்தை சார்ந்து வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுதான் காலம், கடைசி காலங்கிறது கடவுள் நம்பிக்கையற்ற காலம். அறிவு பெருத்து போய் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்ந்து மனிதன் கடவுள் தெய்வம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கின்றான். அதனால இன்றைய காலத்துல விசுவாசத்துல வாழ்றது ரொம்ப ரொம்ப கடினமான பணி. ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு எது இல்லாட்டினாலும் உடனே அந்த மருத்துவத்தை பார்ப்போமா, இந்த மருத்துவத்தை பார்ப்போமா, அப்படி பார்ப்போமா, இப்படி பார்ப்போமா, அப்படித்தான் போவோமே தவிர சில காரியங்களை, ஏன்னா இப்ப நமக்கு முன்னாடி வந்துருச்சு, வராட்டினா நம்ம விட்டுறலாம், வந்துருச்சு பார்க்காம இருக்க முடியாது.
பார்க்கும்போது நமக்கு என்ன செய்வோம்? கர்த்தர் சுகமாக்குனாரா, கர்த்தர் கொடுத்தாரா, நம்ம டாக்டர் கொடுத்தாரான்னு சொன்னா நமக்கு பேத தான் வலிக்கணும். என்ன செய்யறது, எதை சொல்றது? கர்த்தர் தான் கொடுத்த மாதிரி இருக்கு, இருந்தாலும் அந்த டாக்டர் தானே மருந்து கொடுத்தாரு. அப்படி உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. எந்த டாக்டர் வேண்டான்ட்டு பேசாம உட்காரவும் முடியாது. வர்றவங்க போறவங்க எல்லாரும் நீ அங்க போய் பாரு, நீ இங்க போய் பாரு, டார்ச்சர் பண்ணியே நம்மளை அனுப்பிக்கிட்டே கிடப்பாங்க. நம்ம சும்மா போனது வந்தா கருத்தை தந்தா தரட்டு தராட்டாம வாழ்க்கையில இப்படியே இருந்துரும் இருக்கும் விட மாட்டாங்க. வர்றவங்க போறவங்களாம் மெட்ராஸ்ல அந்த டாக்டர் இருக்காரு போய் பாத்துறியா, திருச்சியில இந்த டாக்டர் இருக்காரு பாத்துறியா, இப்படி ஒவ்வொருத்தரையா சொல்லி 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 மண்டை காய்ச்சல். அப்போ அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த அறிவு குறித்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சரி, இருந்தாலும் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு நிலைமையில இந்த குழந்தைய அன்னாள் அப்படியே ஆண்டவருக்கு கொடுத்து விட்டாள் என்று சொன்னால் யோசித்து பார்க்கணும். 5 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொடுக்கல, அந்த குழந்தை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து தான் பின்னர் அடுத்த குழந்தைகள் பிறக்குது. அவன் முதல்லையே பால்குடி மறக்கும் வரைக்கும் தான் வச்சிருந்தா. பால்குடி மறந்த உடனே அங்க போய் தேவ சமூகத்துல விட்டுட்டான். அப்போ அன்னாள் என்பது ஒரு சிறந்த தேவனுக்கு முன்பாக ஒரு சிறந்த ஒரு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாள் என்பதை நாம் மறுக்க முடியாது. இப்ப இவளுடைய ஜபத்தை நம்ம எதுக்கு பார்க்கிறோம்னா, அந்த ஜபத்துக்கு பதில் கிடைச்சது, அவளை துதிக்கின்றார். இந்த ஜபம் அன்னாள் எப்படிப்பட்டவள் என்பதை நமக்கு காண்பிக்கின்றது. அதனால சாமுவேலை மாத்திரமல்ல, இப்ப நம்ம இப்படி நினைக்கணும், சாமுவேல் ஒரு சிறப்பான இடத்துல இருக்கிறாரு, இந்த சிறப்பான இடத்துல இருக்கக்கூடிய சாமுவேலை பெற்றெடுக்கும் பாக்கியம் என் பெண்ணினாளுக்கு கிடைச்சிருக்க கூடாதா, வேற யாருக்காவது கிடைச்சிருக்க கூடாதா? இந்த அன்னாளுக்கு தானே கிடைச்சது. இப்ப உதாரணம் இது இப்படி எடுத்து பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் தாயாகிய மரியாளுக்கு தான் கிடைச்சது, வேற யாருக்கும் கிடைக்கல. அது மிகப்பெரிய பாக்கியம், அது மிகப்பெரிய ஆசீர்வாதம், மறுக்க முடியாது. உலகத்தின் ரட்சகரை தன் கற்பத்திலே தாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்னா அது சொல்லவே முடியாது. அப்போ அதற்கான தகுதி தாயாகிய மரியாளிடம் இருந்தது என்று சொன்னாலும் மறுப்பதற்கு இல்லை. ஏன், வேறு யாருக்காவது கிடைத்திருக்கலாம் அல்லவா? அப்போ ஒரு ரட்சகரை இந்த உலகத்துல பெற்றெடுப்பதற்கு ஆண்டவர் தேடுறார், ஒரு பாத்திரத்தை தேடுறார். அப்போ மரியாள் அதற்கேற்ற பாத்திரமாக இருக்கிறார்கள், அவருக்கு கொடுக்கிறார். அதே போல சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு பாத்திரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார். அந்த பாத்திரம் அன்னாள் என்ற ஒரு பெண்மணிக்கு கிடைக்கிறது, பெண்ணுக்கு கிடைக்கிறது. அப்போ தேவனுக்கு முன்பாக அன்னாளுடைய அந்த தகுதி தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதே போல நீங்களும் நானும் கூட தேவனால் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்திற்காக தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டாம், அதற்கான தகுதி என்ன என்பதை அறிந்தால் அந்த தகுதியை நாம் வளர்த்துக் கொள்ளலாம் அல்லவா? இன்றைய காலகட்டத்திலும் தேவனுக்கான ஒரு விசேஷ ஆசீர்வாதம் இருக்கும். அதை எனக்கு கிடைக்கிறதுக்கோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கோ ஆண்டவர் அருள் செய்யலாம். அதற்கான தகுதி உங்களிடத்துல என்னிடத்துல இருந்தார். அது எதுவா இருக்கலாம், நம்ம கொண்டு செய்யலாம், அல்லது நம்முடைய கர்ப்ப பிறப்புகளை கொண்டு செய்யலாம், யாரை கொண்டு செய்யலாம். அது என்ன விசேஷ ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு தெரியாது. இப்ப உதாரணமாக இப்படி நினைச்சு பார்க்கணும், சாமுவேல் இவ்வளவு ஒரு சிறந்த இடத்துக்கு வருவார்னு அன்னாளுக்கு தெரியவே தெரியாது. அவளை பொறுத்த மட்டும் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, நான் ஆண்டுகிட்ட கொடுத்தேன். அந்த குழந்தை நியாயாதிபதியா வர்ற வரைக்கும் கூட அவள் உயிரோடு இருந்தாலும் இல்லையா என்று தெரியாது. அவள் நியாயாதிபதியாக இருந்து சாமுவேலுக்கு கிடைக்கக்கூடிய கணம், சாமுவேலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் அவளும் அனுபவித்தாலோ இல்லையா என்பது தெரியாது. அவளை பொறுத்த மட்டும் ஒரு குழந்தை எனக்கு கிடைச்சது, நான் குழந்தைக்கு கொடுத்தேன், என்ன நடந்ததுன்னு தெரியும். அதே போல இன்று தேவன் நமக்கு ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை எடுத்தது நமக்கு எதிர்காலத்துலதான் தெரியும், இன்னைக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்மளை கொண்டு ஆண்டவர் ஒரு விசேஷமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று இன்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் காலங்களில் அது வெளிப்படும். ஆனால் இன்று அந்த தகுதியோடு இருந்தால், அதாவது அன்னாள் ஒரு தகுதியோடு இருந்தால், சாமுவேலை கொடுப்பதற்கு அன்னாளை தேவன் தெரிந்து கொண்டார். அதே போல இன்று தேவன் ஏதோ ஒரு விசேஷமான காரியத்தை செய்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கும் போது அந்த தகுதி யாரிடம் இருக்கிறதோ அந்த தகுதி உள்ளவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுவார். அது ஒருவேளை இன்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் காலத்திலே அது வெளிப்படும். இன்னைக்கு அந்த மக்களுக்கு நம்மளை கொண்டு கருத்து என்ன செஞ்சாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா காலத்துல அது வெளிப்படும். அன்னைக்கு அன்னாளுக்கு தெரியாமல் இருந்தது,
என் சாமுவேலுக்கு கூட கர்த்தர் தனக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரா அப்படின்னு தெரியாம இருக்கும். சொல்ற பின்னாடி எரேமியாவின் காலத்துல கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறம் சொல்ற, மோசேக்கு சமமா என் பேர ஆண்டவர் உச்சரிப்பாரா அப்படின்னு சொல்லி சாமுவேலுக்கே தெரியாது. அப்போ அருமையானவர்களே, எதிர்காலத்தில் தேவன் என்ன செய்வார் என்று இன்று உங்களுக்கு எனக்கும் தெரியாது. ஆனால் ஒன்றை நாம் செய்யலாம். இந்த அண்ணாவை போன்ற தகுதியை நாம் வளர்த்து கொண்டால் நாம் அறியாத ஏதோ ஒன்றை நம் மூலமாக செய்து காலத்திலே அதை பேச வைப்பார். அந்த தகுதியை வளர்த்துக் கொள்வது நமக்கு முக்கியம். அந்த தகுதி என்ன? அண்ணாவிடம் என்ன தகுதி இருந்ததினால் கர்த்தருடைய கண்கள் அவளுக்கு கிருபை கிடைத்தது. அந்த தகுதியை நாம் வளர்த்து கொண்டால் தேவன் அது அவள் கொடுத்தது விசேஷமான ஆசீர்வாதத்தை நமக்கும் தருவோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். குழந்தையா பார்த்த அன்னாள் சிமியோன் மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே தைலத்தை ஊற்றி தலை மயிரால் கொடுத்து ஒரு மிகச்சிறந்த ஆராதனை ஏறெடுத்த ஒரு ஸ்திரியை பற்றி சொல்ல, சுவிசேஷம் எங்கெங்க அறிவிக்கப்படுமோ இவளுடைய பெயர் அறிவிக்கும். அப்போ விதமான விசேஷமான அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து வருகிறார். சிமியோன் ஒருவர் கட்டாயப்படுத்தப்பட்டார். அந்த பகுதியை நான் திரும்ப திரும்ப வாசித்து பார்த்திருக்கேன். இந்த சிமியோனை நம்ம வேற எங்கேயுமே பார்க்கலையே. இவருக்கு இயேசுநாதரை சுமந்த சிலுவை, இயேசுநாதர் சிலுவையில் அணியப்பட்ட சிலுவைய, அந்த சிலுவை பாதையில 12 அப்போஸ்தலர் கூட பங்கு கிடையாது. இந்த ஊர் பேர் தெரியாத இந்த சிமியோனுக்கு எப்படி ஆண்டவர் பங்கு கொடுத்தாரு? ஏன் பங்கு கொடுத்தாரு? எனக்கு ஒரு ஆச்சரியமான கேள்வி. அந்த சிலுவை அவர் மட்டும் தான் சுமக்கணும், அவர் மட்டும் சுமக்கக்கூடிய, அவர் மறிக்க வேண்டிய சிலுவைய இந்த சிமியோன் ஒருத்தர் ஒரு ஆள் அன்னைக்கு, அதுவும் அவர் பார்க்க கூட வரல, அந்த போக்கில் வந்து வழி போக்கனா போனவர் அவர் அந்த ரோம பரிசு வலுக்கட்டாயப்படுத்தி இழுத்து இதை சுமந்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அன்று அவர் நினைச்சிருக்கலாம், என்னப்பா இது இப்படி ஒரு இதை கட்டாயப்படுத்தினா அந்த ரோம பரிசுகளை ஏசிருப்பாங்க. ஆனா நான் அதை பாக்கியமா நினைக்கிறேன். எப்படி இயேசுநாதர் சுமந்த சிலுவைய கொஞ்ச தூரத்துக்கு சுமப்பதற்கான மனிதன் என்ன பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும்? அவன் என்ன காரியம், அவனை பத்தி வேற எதுவுமே தெரிய மாட்டேன். அவன் யாரு, என்ன செய்தான், பின்னாடி அவன் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தானா இல்லையா, ஒண்ணுமே தெரிய மாட்டேன். ஆனாலும் எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கி. ஆனா எப்படி சிலுவையை சுமக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதித்து அந்த மனிதனை பங்கெடுக்க வைத்தார். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு பெரிய ஆவிக்குரிய பாடம் இருக்கு, அதை நாம் கற்றுக்கிறோம். அது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளிலே ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையும் பங்கெடுக்கலாம். அதற்கான பங்கு இருப்பதற்கு அடையாளம் தான் அந்த சீமோன். ஆனாலும் அந்த சீமோன் என்ற ஒரு மனிதனுக்கு அந்த பாக்கியம் கொடுத்திருக்கிறார்னா, அதே போல விசேஷமாக தேவன் செய்யக்கூடிய சில விசேஷமான காரியங்கள் சிலருக்கு கிடைக்கின்றது. தன்னாளுக்கும் அப்படிதான் கிடைத்தது. அதே போல இன்று நீங்களும் நானும் கூட நாம் இந்த தகுதியை வளர்த்துக் கொள்வோமானால் நமக்கு தெரியாது, நம்ம வாழ்க்கையில யதார்த்தமா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், நம்ம ஏதாவது செய்திருப்போம். ஆனால் தேவனுடைய காரியத்திலே அது மிக முக்கியமாக இருந்து அது சிறந்த கனத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த நபர்கள் எல்லாருக்கும் பரலோகத்துல ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் இருக்கும், மறுக்கவே முடியாது. அதே போல நமக்கும் ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் என்ன தகுதி, அந்த ஜபத்திலிருந்து அவளுடைய சில குணாதிசயங்கள் வருகின்றன. அவள் வாழ்க்கையை எவ்விதம் வாழ்ந்தாள். இந்த ஜபம் என்பது எப்படி என்னென்றால், அவள் எப்படிப்பட்டவள் என்பதை அந்த ஜபம் காட்டுகிறது. இந்த இடத்துல ஒரு அருமையான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அப்பொழுது அன்னாள் ஜபம் பண்ணி, ஜபத்துல ஆரம்பிக்கிறா. அதுக்கு பிறகு பாருங்க, அந்த 10ஆவது வசனத்துல பாருங்க, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். ஜபத்துல ஆரம்பிச்சு துதியில முடிக்கிறார், ஸ்தோத்திரத்துல முடிக்கிறார், சந்தோஷத்துல முடிக்கிறார். உன் வாழ்க்கை ஜபத்துல ஆரம்பிக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் கண்ணீர்ல ஆரம்பிக்கலாம், ஆனா வாழ்க்கை முடியும் போது ஆராதனையில முடியும், சந்தோஷத்துல முடியும், துதியோட முடியும். அடுத்து நம்ம இங்க பார்க்கிறோம், இந்த ஜபம் அல்லது துதி ஸ்தோத்திரம் அன்னாள் எப்படிப்பட்டவள் என்பதை காண்பிக்கிறது. அன்னாளை போல நாமும் இருக்க வேண்டும் என்று இது நமக்கு ஒரு படிப்பனையாக இருக்கிறது. முதலாவது நம்ம பார்க்கிறோம், 1ஆவது வசனத்துல 2 வார்த்தைகள் இருக்கிறது. அன்னாள் சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. வாழ்க்கைய 2 விதமா பார்த்தா, 2 விதமா பார்க்கலாம். இவள்
கர்த்தருக்குள் பார்க்கிறாள். கர்த்தருக்குள், கர்த்தருக்குள். நீங்க அதே போல புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை திரும்ப வரும். அதாவது நமது வாழ்க்கை ஆதாமுக்குள்ளும் வாழலாம், கிறிஸ்துவுக்குள்ளும் வாழலாம். ஆதாமுக்குள் இருந்து ஆதாமின் பார்வையிலும் இருந்து இந்த வாழ்க்கையை பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள் இருந்து கிறிஸ்துவின் பார்வையில் இருந்து இந்த வாழ்க்கையை பார்க்கலாம். இந்த அன்னாள் தன் வாழ்க்கையை கர்த்தருக்குள் பார்க்கிறார். எல்லாத்திலையும் கர்த்தரையே பார்க்கிறார். கர்த்தர் நேடிர பண்ணினார், கர்த்தர் நடக்க பண்ணினார், கர்த்தர் என்னை நடத்துகின்றார். அவள் இந்த உலகத்துல சகலத்திலும் கர்த்தரைத்தான் பார்த்தார். கர்த்தருக்குள், என் வாழ்க்கை கர்த்தருக்குள் இருக்கிறது, கர்த்தருக்குள் இருக்கும்படியாக பார்த்து கொண்டார். ஆதாமிற்குள்ளாக உலகத்தாருக்குள்ள உலகத்தாரை போல அவள் இல்லை. நீங்கள் ஒன்றை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய போல நீங்கள் ஏதாவது இருந்தீங்களா ரொம்ப கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். இந்த உலகத்து மனிதர்களைப் போல நான் சிந்திக்கிறேனே, உலகத்து மனிதர்களைப் போல நான் செய்கின்றேனே, இந்த உலக வழக்கத்தின்படி நான் செய்கின்றேனே, இது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டதா? இது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுமா? வேதத்தில் தேடி அதை பார்த்துட்டு அதைத்தான், அது ஒருவேளை சில நேரங்கள்ல உலகத்தில் உள்ளது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும், அதை மட்டும்தான் பின்பற்ற முடியும். மற்றபடி அதுல இருந்து நம்ம விளைகிறோம். கர்த்தருக்குள், சகலத்தையும் கர்த்தருக்குள் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய ஜீவன் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். கர்த்தரை போல சிந்திக்கணும், கர்த்தரை போல விரும்பணும், கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். அதுதான் கர்த்தருக்குள்ளான வாழ்க்கை. அன்னாள் தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கர்த்தருக்குள் பார்க்கிறவளாக இருந்தாள். எப்படி என்றால், இப்பொழுது பெண்ணினால் திட்டுறா, அவமானப்படுத்துறா. அவன் நினைக்கிறா, இதைத்தான் நீங்க நிறைய நாள்ல பார்க்கணும். சிமேயு தாவீது ஏசுறான். அப்போ பக்கத்துல சொல்றான், இந்த நாயை ஒரே குத்துல குத்திடுறேன் அப்படிங்கிறான். ஒரே குத்துல, இவ்வளவு உங்களை கேவலமா திட்டுறான், என்னால பொறுக்க முடியல, ஒரே குத்துல கொன்னுடுறேன் அப்படிங்கிறான். கர்த்தர் என்னை தூசிக்க அனுப்பினார் என்றால் நீ ஏன் இப்படி வர? கர்த்தர் என்னை தூசிக்க அனுமதிருக்காரு, அவனை என்னை தூசிக்கட்டும்னு என்னை அனுமதிச்சிருக்காரு. அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக. நீ ஏன் எனக்காக வைராக்கியம் பாராட்டுற மாதிரிலாம் இல்லை எனக்கு நடந்துவான். அப்ப சீமையை தூசிக்கிறத கர்த்தர் தூசிக்க அனுமதிக்கணும். கர்த்தரை அனுமதிக்கும் போது நான் என்ன செய்ய? அனுமதிச்சு போடும். அதே போல அண்ணால் நினைக்கிறா, பெண்ணினால் என்ன அவமானப்படுத்தணும், என்னை நிந்தப்படுத்தணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய சித்தம், கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, நான் போய் என்ன செய்ய? அதனால பெண்ணிலானோடு ஒரு நாளும் வாக்குவாதம் பண்ணல. ஒருவேளை இப்ப சற்று யோசித்து பாருங்கள், இப்படி யோசித்து பாருங்கள். தெய்வ சித்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வேற இருந்தது, அண்ணாளுடைய வாழ்க்கையில வேற இருந்தது. அதனால அதை தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. இப்ப சாரால் இஸ்மவேல் ஈசாக்க அவமானப்படுத்துறான், பரியாசம் பண்றான். அப்போ உடனே சாரால் ஆபிரகாம்கிட்ட போய் கோவப்பட்டுட்டு, அடிமை பெண்ணுடைய மகள் என்ன இப்படி பண்றா, அவளை புறம்ப தள்ளும். உடனே ஆபிரகாம் அவளை வெளியே தள்ளிட்டான். அதே போல இந்த அன்னாள் பெண்ணினை ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறா, அவளை முதல்ல டைவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு போய் எல்கானாட்ட போய் சண்டை போட்டுருந்தா என்ன நடக்கும் தெரியாது. ஆனா அந்த சண்டையை போடலையே. பெண்ணினா என்னை திட்டிக்கிட்டே இருக்கா, இவன் அன்பா இருக்கிறான், நான் உனக்கு அதோட 10 மடங்கு அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த பிள்ளைகளை மட்டும் எடுத்துக்கிடலாம். ஆனா அண்ணாள் அதை பயன்படுத்தவே இல்லை. பெண்ணினால் என்னை ஏசணும், என்னை அவமானப்படுத்தணும், கர்த்தர் சித்தம் அனுபவிச்சிருக்கிறாங்க, அனுபவிச்சுட்டு திட்டிட்டு போட்டு என்ன அப்படி அமைதியா அவட சண்டை போடவே இல்லை. இதைத்தான் பார்த்துட்டு எல்கானாவுக்கு, என்னப்பா இது, இவ்வளவு அவமானப்படுத்துறா, அவ பொறுமையை சகிச்சுட்டே போறாளன்னு தான் இந்த எல்கானாக்கு அவங்க மேல ரொம்ப பாசம் கூடிக்கிட்டே போகுது. இவ துன்பப்படுத்த அவ அமைதியா இருக்க 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 எல்கானாவுக்கு அண்ணா மேல ரொம்ப பாசம் போகுது. என்னடா இவ்வளவு செய்யறா, பொறுமையா இருக்கா, நம்மள்ட்ட குறை சொல்ல மாட்டேங்கா, அவளை ஏதாவது திட்டுன்னு சொல்ல மாட்டேங்க, அடின்னு சொல்ல மாட்டேங்கிறா, அவளை விளக்குன்னு சொல்ல ஒண்ணு பேசாம கண்டுக்காம போய்கிட்டே இருக்காள, பொறுமையா போறாளே. யோசித்து பாருங்க, நாம அண்ணாளை போல இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தர் எனக்கு நேரம் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு நம்ம இந்த அண்ணாளை போல பொறுமையாக இருக்க முடிகிறதா?
அதாவது பொண்ணு அண்ணாலை பொறுத்த முடியல, சண்டை சச்சரவே வேண்டாம், நீ திட்டுனா திட்டிக்க, அடிச்சா அடிச்சுக்க, ஏசுனா ஏசிக்க, போய்கிட்டே இருப்பப்போ, நான் பேசாம என் வழியே போய்கிட்டே. பதிலுக்கு பதில்ங்கிறதே இல்லை அவட்ட, பதிலுக்கு பதில்ங்கிறதே இல்லை. நீ ஒன்ன பேசுனா நான் ரெண்ட பேசுவேன், இது நம்மளால முடியவே மாட்டேங்குது. அமைதியா நீ என்னன்னாலும் பேச, சரி அமைதியா அப்படின்னு நம்மளால, நம்ம சில நேரங்கள்ல எதிர்த்துதான் பேசணும்னு தேவையில்லை, நம்ம நியாயத்தை சொல்றதுக்காக நம்ம வாயத்தை திறக்கிறோம். ஆனா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அப்படி நியாயத்தை சொல்றதுக்கும் வாயை திறக்கிறோம். அந்த வழியில தான் அண்ணால் போனார். அது தன்னை பத்தி நியாயப்படுத்திக்கவும் செய்யல, எதையுமே சொல்லல, பொறுமையா எடுத்துக்கிட்டான். இதை கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். கர்த்தருக்குள் அவள் எல்லாத்தையும் பார்த்தான். வாழ்க்கையே கர்த்தருக்குள் வைத்து பார்க்கிறான். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், இரண்டாவது வசனத்துல, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. தெய்வத்தை அன்பு கூர்ந்தார், தேவனாகிய கர்த்தரை அன்பு கூர்ந்தார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அன்பு கூர்ந்தார். ஆனால் அதுக்காக பரிசுத்தம் இல்லாத வழிகளில் செல்லவில்லை. பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம், பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம். அன்றைய காலகட்டங்களில் டைவர்ஸ் வாங்குவதும், அதாவது இஸ்ரவேலருக்கு மத்தியில் டைவர்ஸ் பண்ணிக்கலாம், டைவர்ஸ் பண்ண பிறகு இன்னொருத்தர் திருமணம் செய்து கொள்ளலாம். புதிய ஏற்பாடுல தான் ஒருவனுக்கு ஒரு. ஒருவேளை இந்த அண்ணால் இப்படி சிந்தித்திருக்கலாமா, சரி இவனோட இவன் இன்னொருத்தையும் கட்டிட்டான், இவன் ரொம்ப நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா, இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலக்கிட்டு வேற இன்னொருத்தரை திருமணம் செஞ்சிரும்னு யோசித்திருந்தா, அவ கர்த்தருக்குள் பார்த்தது மாத்திரமல்ல, பரிசுத்தம், திருமண வாழ்க்கையை குறித்து என்ன பரிசுத்தமோ அந்த பரிசுத்தத்தில் அவள் உறுதியாக இருக்கின்றார். பரிசுத்தமற்ற எந்த காரியத்திலும் அவள் இடம் கொடுக்கவில்லை. அண்ணால் வேதனை இருக்குது, துன்பம் இருக்குது, அதுக்காக வழி விலகி போகவில்லை, பாவமான வழிகளிலே செல்லவில்லை. பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம், கர்த்தரை போல. ஏனென்றால் அவள் தன் வாழ்க்கையிலே மையமாக வைத்தது கர்த்தரை மையமாக வைத்து வாழ்கின்றார். கர்த்தருக்கு பரிசுத்தம் தான் பிடிக்கும், அதனால என் வாழ்க்கையில பரிசுத்தமற்ற எந்த காரியத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன், நான் பரிசுத்தத்துல தான் இருப்பேன். ஏனென்றால் என் ஆண்டவருக்கு பரிசுத்தம் தான் பிடிக்கும், என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. இன்னைக்கு நமக்கே தெரியும், இன்னைக்கு நம்மளை சுற்றி நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க, எத்தனை தெய்வங்கள், எவ்வளவு அசுத்தமான கதைகள்லாம் இருக்குது. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பாருங்க எவ்வளவு பரிசுத்தம் இருக்கிறது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தெய்வங்கள் பற்பல விதமான விதங்கள்ல தந்திரமும் சூதும் காம கேளிக்கைகளும் பற்பல விதமான வாய்ப்பூசத்தக்கதான அருவருப்பான காரியங்கள் எல்லாம் இருந்தும் நம்மளை சுற்றி இருக்குது. ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு பரிசுத்தம். இன்னைக்கு முகமது மதத்தில் தங்களுடைய அந்த முகமதுவுக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க. அவரு 2-3 மணி கட்டிட்டு இருந்தார், பணத்துக்காக ஒரு வயசானவரை கட்டினார். ஆனா நம்ம இயேசுநாதருடைய வாழ்க்கையில திருமணங்கிறதே இல்லாம பரிசுத்தமா இருந்தார். அப்ப நம்ம எவ்வளவு வைராக்கியம் பாடுறோம். அவங்க முஸ்லிம்கள் அவ்வளவு தூரம் முகமதுக்காக வைராக்கியம் பாராட்டு, நம்ம இயேசு கிறிஸ்துக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டு. அவரு இஷ்டம் போல 4 மனைவியை கட்டிக்கிட்டு வாழ்ந்த ஒரு மனிதனுக்காக அவர் சொன்னாருங்கிறதுக்காக அவர் ஏற்றுக்கொண்டு இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவாங்கன்னா, நம்ம இயேசுநாதர் எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருக்கிறாரு, எவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கிறார். அப்ப நம்ம இவருக்கு நம்ம எவ்வளவு பரிசுத்தம், நம்ம எவ்வளவு வைராக்கியம் பாராட்டணும். அவங்க உரைச்சு பேசினா நம்மளும் உரைச்சு பேசலாம் அல்லவா, அவங்க வைராக்கியம் பேசினா நம்மளும் வைராக்கியமா பேசலாம் அல்லவா, அவங்க சொன்னதை நம்ம திருப்பி அவங்களுக்கு சொல்லலாம் அல்லவா. அண்ணாளிடம் அது இருந்தது, பரிசுத்தம் உள்ளவர். அடுத்து 3வதாக நம்ம பார்க்கும்போது 2வது விசுவாசம். 2வது வசனத்திலே எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. கன்மலை என்றால் காப்பாற்றுகிறவர், பாதுகாப்பவர். அப்போ தன் தேவன் மீது அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். அவளுக்கு குழந்தை இல்லை, அவ குழந்தை கிடைக்கல, ஆனா எனக்கு குழந்தை தரணும்னு நினைச்சுட்டா அவர் எப்பனாலும் தருவார். எங்கள் கண்மலையை எங்கள் தேவனை போல ஒரு கண்மலை இல்லை. அதாவது சாதகமா இருந்தா தான் நம்புறது கிடையாது, சாதகம் இல்லாது இருக்கும் போது நம்புவோம். இடத்துல நம்ம அங்க பார்க்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய விசுவாசம் அக்கினி குழியில தள்ளுறாங்க. எங்கள் தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை, அவர் எங்களை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றினாலும் சரி, அவரை தவிர வேற யாரும் கிடையாது, அவரை மட்டும் வேற யாரையும் வணங்க மாட்டோம்.
அவர் ஆசீர்வாதம் தந்தாலும் சரி தராட்டினாலும் சரி என் இயேசுவுக்காக தான் நாங்க நிற்போம். அவர் என்னை உயர்த்தினாலும் சரி தாழ்த்தினாலும் சரி, என்னை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றினாலும் நான் இயேசுவுக்காக தான் நிற்பேன். சொல்ல முடியுமா? அதனால அதான் சொல்றேன், எனக்கு குழந்தை தரல அதுக்காக அவர் சாதாரண ஆளா? எனக்கு குழந்தை தரலங்கிறதுக்காக அவர் சாதாரண ஆவரா? எங்கள் தேவனை போல கண்மலை எதுவும் கிடையாது. எங்க மூதாதையருக்கு எவ்வளவு செஞ்சாங்க. என் வாழ்க்கையில இதை ஆண்டவர் அனுபவிச்சிருக்கிறார். எனக்கு குழந்தை தரக்கூடாது, என்னை சோதிப்பார், தராமே போனதும் பரவாயில்லை. எங்கள் தேவன் எங்களுக்கு செய்த அற்புதங்கள் எத்தனை. எங்களுடைய மூதாதையர்கள் எங்க இருந்து அழைச்சிட்டு வந்தாங்க, எகிப்தின் பார்வனத்துல இருந்து அனுப்பிச்சாங்க. அந்த தேவனை விட நாங்க வேற யார்கிட்ட போவே மாட்டோம். அந்த விசுவாசம் அண்ணாளுக்கு அந்த விசுவாசம் இருக்கு. ஆசீர்வாதம் தனக்கு தந்தாதான் தேவன், தராவிட்டா தேவன் என்றல்ல. நாங்க பார்த்தாச்சு. அதே போல இப்ப நம்ம பார்த்துட்டோம். எங்கள் இயேசுவை போல அன்புள்ள ஒருவரும் இல்லையா? ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஜீவனை தந்து காமிச்சிட்டாரு. இனி என் வாழ்க்கையில அவர் நன்மை செஞ்சாலும் சரி தீமை செஞ்சாலும் சரி இனி அவர் தான். அவர் எங்களுக்கு சிலுவையில தந்துட்டார், ஜீவனை கொடுத்துட்டார். இனி அவர் எங்களை ஆசீர்வதிச்சாலும் சரி ஆசீர்வதிக்காட்டாலும் சரி உயர்த்தினாலும் சரி அந்த ஆண்டவர் தான். அவருக்காக வாழ்வோம். அத்தகைய விசுவாசம் அண்ணாளுக்கு இருந்தது. அத்தகைய விசுவாசம் அண்ணாளுக்கு இருந்தது. பிள்ளை இல்ல சொல்றான். இப்ப அந்த பிள்ளையை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்தோத்திரம் வந்திருந்தாலும் இந்த இது பிள்ளை குழந்தைக்கு அப்புறம் ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆராதனை இருக்கு. ஆனாலும் அவள் அந்த நம்பிக்கை இருந்ததினால்தான் அங்கே தேவனுடைய ஆலயத்திலே தன் மன குமுறலை எல்லாம் கொத்துகிறார், முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் மீது ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 3வது வசனத்தில், இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இப்ப அவளுக்கு குழந்தை கிடைச்சிச்சு, கர்த்தர் அவனை உயர்த்திட்டார். இப்ப போய் சொல்லலாம், ஏ பெண்ணினால் நீ என்னெல்லாம் பாடுபடுத்தின, இப்ப எனக்கு குழந்தையும் வந்துட்டு அன்பான கணவன் உன்னை நான் என்ன நினைச்சாலும் என்ன செய்யலாம். அப்படிலாம் போய் பேசல, அப்படிலாம் போய் பேசிக்கிட்டு இருக்கல. அவர் ஒரு தெய்வ பக்தி உள்ள பெண்ணி. குழந்தை பெற்றது கூட எப்பவும் போலே இருக்கிறார். இந்த சாமியார் வந்த பிறகு 5 குழந்தைகள் வந்த பிறகு பெண்ணா அதுக்கப்புறம் பெண்ணினால துரத்தி விட்டுட்டான்னு நம்ம பார்க்கல. அப்போ அந்த பெண்ணினால் தன் கணவனுக்கு இன்னொரு மனைவியாக இருக்கட்டும் என்று அவளுக்கு தொந்தரவு. அவ கெட்டா, வாழ்க்கைப்பட்ட குழந்தை விட்டுட்டா, 2 பேரும் அவருக்கு கணவனா இருக்கும். வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டார். அது எளிதான காரியம் அல்ல. தனக்கு குழந்தை தான் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே காரியம் ஆகிற வரைக்கும், அதுக்கப்புறம் காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் காலை வாரி கழுத்தை பிடி அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கழுத்தை செங்க பிடிச்சிக்கிட்டு காரியம் பிடிச்சதுக்கும் கிழங்க பிடிக்கும். அது மாதிரி குழந்தை கிடைக்கிற வரைக்கும் பணிவா இருந்துட்டு குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் அகங்காரமா மாறி இருக்கலாம். மாறலாம். எப்பவும் போல தாழ்மையோடு இருக்கும். உயர்த்தப்பட்டு கூட தனக்கு எல்லாம் சாதமாயிட்டு அன்பான கணவன் தனக்கு குழந்தை வந்துட்டு அதுக்காக தன்னை வேதனைப்படுத்தின பெண்ணினாலே அவள் வேதனைப்படுத்தவில்லை, தன்னை துன்பப்படுத்தின பெண்ணினாலே அவள் துன்பப்படுத்தவில்லை, மன்னித்து விட்டார். கண்டுக்கவே இல்லை. அமைதி எப்பவும் போல சந்தோஷமா இருக்கும். அதுதான் தெய்வீக நற்பண்புகள். நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாலும் தோத்தவங்கள்ட்ட அன்பையும் அரவணைப்பையும் ஆதரவையும் காமிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெயிக்கலாம், எத்தனையோ விஷயங்களை ஜெயிக்கலாம். ஆனா நம்மளுக்கு எதிராக தோத்தவங்கள்ட்ட போய் நான் ஜெயிச்சுட்டேன் என்னை பாத்தியா அப்படிலாம் பேச தேவையில்லை, பேசவும் கூடாது. அவங்கள அரவணைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம உயர தோக்கடிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை போன்ற கொடிய தண்டனை வேறு எதுவும் கிடையாது. நம்ம ஜெயிக்க நம்மளோட தோத்தவங்களுக்கு நன்மை செய்ய அதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிக பயங்கரமான தண்டனை. அதுக்காக நம்ம இல்ல, தெய்வீக அன்பே மூலம் தேவன் துரோகிகளாகி நம்மை நேசித்தார். நாமும் கூட அபிதமாக எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் அன்பு செய்யணும். எல்லாருக்கும் தெய்வீக அன்பு. அப்போ அவள்கிட்ட அந்த தாழ்மை இருந்தது. தாழ்மை வெற்றி கிடைக்க அவள் தாழ்மையில, இப்ப குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் அவன் சொல்றான், மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான
இதெல்லாம் எடுக்கிறோம். அப்போ அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஏன்னா அது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு அவருக்கு தெரியும். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கின்றார். அப்போ இந்த தாழ்மை நமக்கு எந்த இடத்துல வந்த தாழ்மை, நம்ம எவ்வளவு உயரத்துல போனாலும் அந்த தாழ்மை இருந்து கொண்டே இருக்கு. அடுத்து நம்ம ஐந்தாவதாக பார்ப்போம். 8வது வசனத்துல கர்த்தரின் செயல், கர்த்தரின், அதாவது 8வது வசனத்துல அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதுக்கு முன்பாக தரித்திரம் அடைய செய்கிறவர், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர், தாழ்த்துகிறவர், உயர்த்துகிறவர், அப்படி பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தையும் செய்கிறது அவர். ஆவதும் அவராலே, அழிவதும் அவராலே. அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அதை புரிந்து கொண்டவளாக இருந்தார் இந்த அண்ணாள். கர்த்தர் தான் உயர்த்துறார், கர்த்தர் தான் தாழ்த்துறார், கர்த்தர் தான் செல்வத்தையும் கொடுக்கிறார், கர்த்தர் தான் தரித்திரமும் அடைய பண்ணுகிறார், அவர் தான் தாழ்த்துகிறார், அவர் தான் உயர்த்துகிறார். சிறியவனை புலியில் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எந்த மனிதனையும் உயரத்துக்கு கொண்டு போவது அவரால் ஆகும். அப்போ அண்ணாள் அதை அறிந்து கொண்டவளாக இருந்தாள். ஒரு கர்த்தர் நினைச்சா எதையும் செய்ய முடியும், அவர் தான் எல்லாவற்றையும் செய்கின்றார் என்ற வெளிச்சம், என்ற ஞானம் அண்ணாளுக்கு இருந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் விசேஷித்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அவரால் அன்றி வேறொருவரால் ரட்சிப்பேன், அவரின்றி ஒரு அனுபவம் அசையாது. அடுத்து நம்ம கடைசியா பார்க்க, அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை பார்க்க, கர்த்தரின் பாதுகாப்பில் நம்பிக்கை. வசனம் 9, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். கர்த்தருடைய பாதுகாப்புல தன்னை ஒப்பு கொடுக்கிறது, கர்த்தருடைய பாதுகாப்புல வாழ்றது. இன்னைக்கு கர்த்தர் பாதுகாப்புனா நம்ம எப்பவுமே கர்த்தர்கிட்ட தான் ஓடி தஞ்சம் அடைவோம். அப்போ அந்த கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தர் பாதங்களை காப்பார். இன்னைக்கு நம்ம மனிதர்களை பாதுகாப்பா என்னன்னா மனிதர்களை நாடுவோம், மனிதர்களை தேடுவோம், மனிதர்களுக்கு பிரியமா இருக்க நாடுவோம். ஆனால் கர்த்தரை பாதுகாப்பை எண்ணினால் நம்ம கர்த்தர் அந்தந்த காரியத்துல அந்த மாதிரி செய்வார், அப்படி அந்த நம்பிக்கையில போய்கிட்டே இருப்போம். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய பாதுகாப்பிலே அவர் என்ன பாதுகாப்பார், எந்த தீங்கும் எனக்கு அணுகாது, எந்த தீங்கும் எனக்கு வரவிட மாட்டார். கர்த்தருடைய பாதுகாப்பு. கடைசியாக 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், வழக்காடக்கூடாது. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்தின் இருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தரோட வழக்காடுற மாதிரி நம்ம மாட்டிக்கொள்ளவே கூடாது, பணிஞ்சிடணும். என்னைக்குமே எதுவுமே ஏன் எதுக்கு என்ற எதிர்கேள்வியே கிடையாது. கர்த்தரோடு வழக்காடுதல் என்ற நிலையே வரக்கூடாது. அந்த வழக்காடுதல், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வழக்காடிக்கிட்டே இருந்தாங்க. தண்ணி கிடைக்கலையா உடனே முறுமுறுப்பு, சாப்பாடு கிடைக்கலையா உடனே முறுமுறுப்பு, உடனே கேள்வி கேட்டல், உடனே எதிர்த்தல், கலகம், இப்படியா போய்கிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க கரை சேரவே இல்லை, சரியாவே சார். அவர்கள் ஒருவரும் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துல பிரவேசிக்கிறார். ஆகவே வழக்காடுதல் என்பவருடைய ஐயா ஏயா கிடைக்கல, ஏயா தரலையா, சரி தரலையா பரவாயில்ல, கொஞ்ச நாள் கேட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் நான் தரலைங்க ஆண்டுட்டு இருந்து நமக்கு வரலங்கன்னா அதை ஏத்துக்கிடணும். சரி ரைட், நாங்கள் ஏத்துக்கிறோம், அதை ஏத்துக்கிறோம். அந்த நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்றை நம்ம கேட்கிறோம், கேட்டது ஆண்டவர் கொடுக்கல, அதுக்கப்புறம் அதை ஏத்துக்கணும். சரி நீங்க தரலையாப்பா, நீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் தரணும்னா தாங்க, தரணும்னாலும் பரவாயில்லை அப்படின்னு நம்மளை நாமே மாத்திக்கணும். அது இல்லாம நம்ம வாழ பழகிக்கணும். கர்த்தருடைய வழக்காடுதல் என்பது இருக்கவே கூடாது. ஆக இந்த நற்குணங்கள் எல்லாம் இந்த அண்ணாளிடம் இருந்ததினாலே சாமுவேலை ஆண்டவர் ஒரு உன்னத ஸ்தானத்திற்கு கொண்டு சென்றார். அந்த பலன் அண்ணாளுக்கு நிச்சயத்தில் கிடைக்கும். ஆகவே கர்த்தர் தாமே